கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி தனது தோட்டத்து வீட்டில் மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தையே உலுக்கிய பல்லடம் மூவர் கொலை, சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த மு.க.ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் திருந்தவில்லை என்றும், தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பினார். சித்தம்பூண்டி சாமியாத்தாள் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் தொடரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இனியேனும் அடக்க முயலுமாறு பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் எழுதிய பாடல் பல்லவிகள் தன்னை கேட்காமல் திரைப்பட தலைப்புகளாக வைக்கப்படுவது குறித்து கவிஞர் வைரமுத்து ஆதங்கத்துடன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் படத்தலைப்புகளாக பயன்படுத்தியுள்ளது. அப்படி எடுத்தாண்டவர்கள் யாரும் தன்னிடம் அனுமதி பெறவில்லை என்பதோடு மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை என்று குற்றம் சாட்டியவர், பொன்மாலை பொழுது, சண்டக்கோழி, பூவெல்லாம் கேட்டுப்பார், வெண்ணை தாண்டி வருவாயா, நீதானி என் பொன்வசந்தம், தங்குமகன் போன்ற படங்கள் பெயர் தன்னுடைய பல்லவர்களிலிருந்து எடுத்ததாக சுட்டிக்காட்டினார். மேலும் இப்படி இன்னும் பல சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக இவர்கள் யாரையும் நான் கடிந்து கொண்டதில்லை, காணும் இடங்களிலும் கேட்டதில்லை என்று ஆதங்கமாக தெரிவித்துள்ளார். 1000 ஆண்டு பழமையான திருப்பரங்குன்றம் மலை என்று அமித்ஷா கூறிய கருத்துக்கு பரங்குன்றம் என்பது 3000 ஆண்டு பழமையான தமிழ்ச்சொல் என்று MP சு. வெங்கடேசன் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முருகனின் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என திமுக அரசு சொல்கிறது. பிரிவினைவாதத்தை தூண்டுவதிலேயே திமுக அரசு முனைப்பாக உள்ளது. ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொண்டு நமது வலிமையை காட்ட வேண்டும் என்று விமர்சனம் செய்திருந்தார். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு MP மதுரை சு. வெங்கடேசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், 1000 ஆண்டு பழமையான திருப்பரங்குன்றம் மலை என்கிறார் அமித்ஷா. பரங்குன்றம் என்பது 3000 ஆண்டு பழமையான தமிழ்ச்சொல். அதனை 1000 ஆண்டு என சுருக்குவதில்தான் சனாதனத்தின் சதி இருக்கிறது. சமஸ்கிருதத்தை பல்லாயிரம் ஆண்டு என்று சொல்லிக்கொண்டே தமிழை 1000 ஆண்டுக்குள் அடக்குவதுதான் கீழடி துவங்கி திருப்பரங்குன்றம் வரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் அரசியல் என்று சாடியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தங்களது அரசியல் நகர்வு இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கரூரில் தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா அவர்கள், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தங்களது அரசியல் நகர்வு இருக்கும் என்று கூறினார். 2026 தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் உள்ளது என்றும், அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என தெரிவித்தார். அவங்க எங்களுக்கு 5 MP உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துல அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம் நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம், முன்னாடி சொல்லுவோன்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான், அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கு மேல அது நம்ம இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுணும். பட் இப்போ சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்துருக்கோம். இல்ல எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினதான் அண்ணன் இப்ப அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார். புரியுதுங்களா? பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். மாதம் 1 கோடி பயணிகளை நோக்கி என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் போக்குவரத்து வசதியை அளித்து வருவதோடு நம்பகத்தன்மையான பாதுகாப்பான வசதியை வழங்கி வருகிறது.
அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் கடந்த மே மாதத்தில் 89,09,724 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியதிலிருந்து கடந்த ஏப்ரல் வரை 39 கோடி பயணிகள் பயணம் செய்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெருமிதமாக தெரிவித்துள்ளது. மேலும் மாதம் 1 கோடி பயணிகளை நோக்கி மெட்ரோ பயணிப்பதாக தெரிவித்துள்ளது. சிட்லப்பாக்கத்தில் அரசு காப்பகத்தில் உறங்கிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் நிறுவன காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் அடுத்த ஜட் காலனியில் அரசு சமூக நலத்துறை சார்பில் பெண்கள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி தங்கி படிக்கச் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் சிறுமி காப்பகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது தனியார் நிறுவன காவலாளி மேத்யூ என்பவர் சிறுமியை மறைவான இடத்திற்கு தூக்கிச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்து காலை அடித்து உடைத்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சிறுமி மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சிறுமி அளித்த தகவலின் பேரில் சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிட்லப்பாக்கம் பெரியார் தெருவைச் சேர்ந்த மேத்யூவை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மையனூர் கிராமத்தில் டிராக்டருடன் கிணற்றில் விழுந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள மையனூர் கிராமத்தில் பாஸ்கோல் என்பவரது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் மின் மோட்டார் பழுதடைந்ததால் டிராக்டர் மூலம் கயிறு கட்டி மோட்டாரை இழுக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டிராக்டரில் இருந்த டேனிஸ் உட்பட 3 சிறுவர்கள் கிணற்றில் விழுந்த நிலையில் 2 சிறுவர்கள் உயிர் தப்பிய நிலையில் டேனிஸ் என்ற சிறுவன் டிராக்டர் அடியில் சிக்கிக் கொண்டார். இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறை வீரர்கள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உதவியோடு சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சிறுவன் டேனிஸின் உடலை சடலமாக மீட்டனர். தொடர்ந்து சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா படுகர் மக்களின் பாரம்பரிய இசைக்கு நடனமாடி மகிழ்ந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவின் நேர்முக உதவியாளராக உள்ள நந்திரவி வீட்டு திருமணம் உதகையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா மணமக்களை வாழ்த்திய பின் படுகர் இன சமுதாய மக்களின் பாரம்பரிய இசைக்கு நடனமாடி மகிழ்ந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வண்டிச்சோலை ஊராட்சிக்குட்பட்ட சோழடா மட்டம் கிராமத்தில் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கைக்கு பிறகு இங்கு 99 லட்சம் ரூபாய் செலவில் 2ஆம் கட்ட சாலை பணியில் துவங்கியது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, தமிழக அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன், திமுக மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சி உறுப்பினர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பிதற்காடு அருகே அமைந்துள்ள சந்தக்குன்னு பகுதியைச் சேர்ந்த ஜோஸ் ஆண்டனி என்பவர் இரவு நேரத்தில் தனது வீட்டில் இருந்து தேயிலை தோட்டத்தின் வழியாக கடைவீதிக்கு சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தேயிலை தோட்டத்தில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை ஜோஸ் ஆண்டனியை தாக்கியுள்ளது. தொடர்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பின்னர் உடல் கைப்பற்றப்பட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.